மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம முதல்ல தேடுறது ரெயின் கோட்டு தான். அது வரைக்கும் பீரோக்குள்ள பரன் மேலன்னு கிடக்கக்கூடிய ரெயின் கோட்டை தூசி தட்டி எடுத்து போட ஆரம்பிச்சிருவோம். அந்த ரெயின் கோட்டை கண்டுபிடித்த சார்லஸ் மெக்கன்டாஷ் பிறந்த தினம் இன்று டிசம்பர் 29, 1766 ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோங்கிற இடத்துல பிறந்தவர் தான் சார்லஸ் மெக்கன்டாஷ். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதுலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் சார்லஸ் மெக்கன்டாஷ். 1823 அவர் ஒரு பேட்டன்ட் பதிவு பண்ணார். அந்த பேட்டன்ட் தான் அதுக்கப்புறமா உலகத்தின் மழைக்கால பழக்கத்தையே ஒட்டுமொத்தமா மாத்தி போட்டுச்சு. கோல்டர் நாப்தால கரைக்கப்பட்ட லிக்விட் ரப்பரை எடுத்து 2 துணிகளுக்கு நடுவுல வச்சு தச்சு அது மூலமா ஒரு புது மெட்டீரியலை அவர் உருவாக்குனார். அந்த மெட்டீரியல் கொண்டு அவர் ரெயின் கோட்கள் தயாரிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா ரெயின் கோட்டுக்கு மெக்கன்டாஷ் ரெயின் கோட்ஸ்னே பேர் உருவாயிடுச்சு. இன்னைக்கு மெக்கன்டாஷ் ரெயின் கோட்ஸுங்கிறது ஒரு தனி பிராண்டாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் உருவாக்குன ரெயின் கோட்டில் வெயில் காலங்களில் பிசு தன்மை இருந்தது, மழைக்காலத்தில் அதுல இருந்து பயங்கரமான ஸ்மெல் வந்தது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறமான காலங்களில் புதிய கண்டுபிடிப்புகள் அதை சரி செய்தது. ஆனால் இவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அவர் கண்டுபிடித்த ரெயின் கோட்டை மக்கள் அதிக அளவுக்கு பயன்படுத்தினாங்க. மழைக்காலங்களில் அன்றாட வாழ்க்கை தடையில்லாமல் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரெயின் கோட்டை கண்டுபிடித்த சார்லஸ் மெக்கன்டாஷ் பிறந்த தினம் இன்று.